ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி மிக மிக முக்கியமான மாதமாக ஜூன் மாதமானது கருதப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது. அதில் 5 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கிறத தொட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இனி மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையலாம். ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரக பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கிரக பயிற்சி நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லதுகளுக்கும் காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படி கிரக பயிற்சிகள் இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் என்று சொல்லலாம். இந்த கிரக பயிற்சிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் நமக்கு பலனை கொடுக்க செய்யும். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்களோட ராசிக்கு நிறைய மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதில் திருமணத்தில் தான் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. திருமண வரன் உங்களுக்கு அமையாமல் இருந்தால் திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலையில் கூட நிறைய வாய்ப்பு வரும். வேலையில் புதுசாக வாய்ப்பு வரும். வேலையில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திரும்ப வேலையில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு வாய்ப்பு வரும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்க, நிறைய விஷயங்கள் செய்ய உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது. ஸோ என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த கிரக பயிற்சினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஜூன் முடியறதுக்குள்ள செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, இதில் புதன் இருமுறை பயிற்சி ஆகிறாரு. இந்த முக்கிய 5 கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடக்குது. இந்த 5 கிரகங்களுடைய பயிற்சியோடு சேர்ந்து குஜகேது சேர்க்கையும் சூரிய புத சேர்க்கையும் ஏற்படுது. இந்த சேர்க்கைகள் காரணமாக, அதாவது சிறப்பான கிரக சேர்க்கைகள் காரணமாக 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கமானது ஏற்பட போகுது. அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமா? நிதி நன்மைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா? வேலை தொழிலில் நீங்கள் நினைத்தது போல் வெற்றி கிடைக்குமா? இந்த மாதிரி எல்லா வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குங்கிற பொது பலனை சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீட்டெயிலாக என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க உங்களுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் இந்த கிரக பயிற்சிகள் காரணமாக வெற்றியும் பாராட்டும் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்பது உங்களுக்கு உறுதியாக கூறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய சிறப்பான சிந்தனை செயல்பாட்டிற்கான வெகுமதியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதே போல் நிதிநிலையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த கிரக பயிற்சிகளால் புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள் மூலம் வேலை செய்தால் நீங்கள் நல்ல பயனடையலாம். இது போல் வேலை செய்தால் நீங்கள் உங்களோட விஷயங்களை வெற்றி பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட பதவி, சம்பள உயர்வு, பரிசு போன்ற நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட பண ஓட்டம் சிறப்பாக இருக்கும். லாபம் கூட நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும். அதனால் மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் புது முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பொதுவாக இந்த கிரக பயிற்சியால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதம்,
திருவோணம் அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள், உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கான பலனை வந்து பார்த்து பலனடைங்க. மகர ராசிக்கு இந்த மாதம் கிரக பயிற்சிகளால் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையுமே கோபமாக பேசக்கூடாது. கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். அதே போல் எந்த விஷயத்துலையுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். அதனால் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருக்க கவனம் தேவை என்பது உங்களோட ராசிக்கு இந்த கிரக பயிற்சியால் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பயணங்கள் செல்லும்போது, வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தலாம் உங்களுக்கு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூட வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்லணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது வந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து குடும்பத்தில் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காம நீங்கள் நடந்து கொள்வது நன்மையை தரும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். பொருட்கள்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் வந்து நீங்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எஃபெக்ட் வந்து போடணும். அப்புறம் மகர ராசிக்கார பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடியும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் யோசித்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மைகளானது நடைபெறும். ஸோ இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் இந்த கிரக பயிற்சிகளால் வரும். வெளிநாடு பயணங்கள் இனிதே அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். உறவு நிலையெல்லாம் சிறக்க விட்டு கொடுக்கறது அவசியமாகுது. கூட்டு தொழிலில் அதிக அக்கறையானது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் வந்து ஏற்படும். சிக்கன நடவடிக்கை அவசியமாக தேவை. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடணும். அதன் வழியில் அதிக பயன் நீங்கள் பெற முடியும். பயணத்தால் கூட அனுகூலமானது உண்டாகும். ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரக பயிற்சியால் பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு திட்டமிட்ட பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெல்லாம் எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் நினச்சதுக்கு எதிராக தான் நடக்கும். இதுவும் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் இருக்குது, அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மகரம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரக பயிற்சினால் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது இன்னும் முன்னேற்றத்துக்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளும் எளிதாக தீர்க்க முடியும். பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். அதனால் திறமையான செயல்கள் செய்வது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக பயிற்சினால் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். பயணங்கள்லாம் தாராளமாக ஏற்படும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது ஆயுத நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் போது கவனம் தேவை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. பார்த்து கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் அவிட்டமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த கிரக பயிற்சினால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது. பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஸோ அந்த பொறுப்புகளுக்கேற்ப செயல்படுங்க. இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறதும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து
நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படின்னான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.